அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவிலேயே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிக்கும் வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டுமே இல்லாமல் தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கும், இதற்கான டோக்கன் எப்பொழுதிருந்து வழங்கப்படும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் என 3 வகை ரேஷன் அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த பரிசு தொகை கிடைக்கப் போகிறது. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டை தான் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா? இதற்கான டோக்கன் எப்போது இருந்து கொடுப்பாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் கொடுப்பாங்க, அதே மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் வாங்கணும், எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரியான முக்கிய வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராகவே நாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாய் தமிழக அரசு புதிய தகவல். இதில் இன்னமும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க தெளிவாக, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் தமிழக அரசு புதிய தகவல் வந்திருக்கு. ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் பொங்கல் கிஃப்ட்டு 5000 நியூஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தீபாவளி பண்டிகை அன்று பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. எனவே மத்திய அரசின் புதிய ஜிஎஸ்டி விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற தீபாவளி அன்று ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி குறைப்பை அமல்படுத்துவதற்காக சுதந்திர தின உறவில் மோடி அறிவித்தார். இந்த நிலையில் தற்பொழுது புதிய ஜிஎஸ்டி ஆனது இன்று அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்றதையும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இப்போ குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் நிதி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி வழங்கும் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும். பொங்கல் பண்டிகை நாளிலே வரிசை பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் எல்லாமே வழங்கப்படும். அது மட்டுமே இல்லாமல் கரும்பு வேஷ்டி சேலையும் வழங்கப்படுங்க. இது மட்டும்தான் நம்ம சொல்கிறாங்க. தீபாவளி பரிசு சில நாட்களுக்கு முன்னே இந்திய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருப்பு கொடுத்தாரு. அவர் உரையாற்றின் போது பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி குறையும் என்று எதிர்பார்த்தார். அதே போல் 28% ஜிஎஸ்டியை தற்பொழுது 18% குறைத்திருக்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். ஆனால் இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் இருக்குது. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வீட்டிற்கு வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடாது. ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக என் பிஹெச்டிஒய் இந்த 2 வகை ரேஷன் அட்டைக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து தலைவிகளும் மாதம் தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்தாங்க. இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 தீபாவளி தினத்தன்று தரவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த தொகை 5000 ரூபாய் வர வைக்கப்படும். இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு பரிசு பொருட்கள், ஸோ அந்த பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் தீபாவளிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இதற்குண்டான அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வரும் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தீபாவளியிலே இதை அனைத்துமே கொடுத்து முடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். பொங்கல் பண்டிகைக்கும் தீபாவளி பண்டிகைக்கும் அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தமிழக அரசு வெளியிட இருக்காங்க. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த 5000 ரூபாய்க்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. புதிய ரேஷன் கார்டு வாங்கலை அப்படின்னாலும் ரேஷன் கார்டை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப இது இம்பார்ட்டன்ட்ங்க மக்களே. ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவிலேயே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிக்கும் வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டுமே இல்லாமல் தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கும், இதற்கான டோக்கன் எப்பொழுதிருந்து வழங்கப்படும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் என 3 வகை ரேஷன் அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இந்த பரிசு தொகை கிடைக்கப் போகிறது. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டை தான் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா? இதற்கான டோக்கன் எப்பொழுது இருந்து கொடுப்பாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் கொடுப்பாங்க, அதே மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் வாங்கணும், எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரியான முக்கிய வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராகவே நாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாய் தமிழக அரசு புதிய தகவல். இதில் இன்னமும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க தெளிவாக, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் தமிழக அரசு புதிய தகவல் வந்திருக்கு. ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் பொங்கல் கிஃப்ட்டு 5000 நியூஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தீபாவளி பண்டிகை அன்று பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. எனவே மத்திய அரசின் புதிய ஜிஎஸ்டி விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற தீபாவளி அன்று ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி குறைப்பை அமல்படுத்துவதற்காக சுதந்திர தின உறவில் மோடி அறிவித்தார். இந்த நிலையில் தற்பொழுது புதிய ஜிஎஸ்டி ஆனது இன்று அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்றதையும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இப்போ குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் நிதி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி வழங்கும் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும். பொங்கல் பண்டிகை நாளிலே வரிசை பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் எல்லாமே வழங்கப்படும். அது மட்டுமே இல்லாமல் கரும்பு வேஷ்டி சேலையும் வழங்கப்படுங்க. இது மட்டும்தான் நம்ம சொல்கிறாங்க. தீபாவளி பரிசு சில நாட்களுக்கு முன்னே இந்திய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருப்பு கொடுத்தாரு. அவர் உரையாற்றின் போது பார்த்திங்கன்னா, நரேந்திர மோடி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி குறையும் என்று எதிர்பார்த்தார். அதே போல் 28% ஜிஎஸ்டியை தற்பொழுது 18% குறைத்திருக்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். ஆனால் இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் இருக்குது. என்னன்றதை நாம் பார்க்கலாம். வீட்டிற்கு வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடாது. ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக என்பிஹெச்டி, பிஹெச்டிஒய் இந்த 2 வகை ரேஷன் அட்டைக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து தலைவிகளும் மாதம் தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்தாங்க. இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 தீபாவளி தினத்தன்று தரவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த தொகை 5000 ரூபாய் வர வைக்கப்படும். இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு பரிசு பொருட்கள், ஸோ அந்த பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் தீபாவளிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இதற்குண்டான அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வரும் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தீபாவளியிலே இதை அனைத்துமே கொடுத்து முடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். பொங்கல் பண்டிகைக்கும் தீபாவளி பண்டிகைக்கும் அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தமிழக அரசு வெளியிட இருக்காங்க. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த 5000 ரூபாய்க்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. புதிய ரேஷன் கார்டு வாங்கலாம் அப்படின்னாலும் ரேஷன் கார்டை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப இது இம்பார்ட்டன்ட்ங்க. மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.